எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆ எங்க மூஞ்சியே காணோம், எங்கேயோ போயிடுச்சு, வானம் தான் தெரியுது. சரி சரி, வானம் தான் தெரிகிறது. இப்ப நான் வகுப்பு பேசலாம். இப்ப அதாவது இது அவரு அந்த தசை, இந்த ராஜீவ் காந்தி பாருங்க, பேரு ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி சரிங்க பேசினார்லயே, அந்த சதை அழுகிட்டு இருக்குன்னு சொல்ல பாருங்க. சதை அழுகிட்டு அவர் சேர்ந்திருக்காரு, 50,000 கட்டி சேர்ந்திருக்காரு, 1,00,000 கட்டி சேர்ந்திருக்காரு. பாத்தீங்களா சரி இல்லையா? சரிங்க அவருக்கு எல்லாம் ஆமாங்க ஆமாங்க அவரு தைரியமா கட்டு விட்டாரு. 2 நாள் தான் பேசி வந்தாச்சு, அவ்வளவுதான். இந்த இருந்தாலும் தப்பிச்சிருவான். இருந்தாலும் தப்பிச்சிருவாங்க. எல்லா சாமானாலும் வாங்கியாச்சு பாருங்க. சாமான படமெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, பாத்தீங்களா இல்லையா? சாப்பாடு சாமானத்தை எல்லாம் வாங்கி, சாப்பாடு சாமான் வாங்க சொல்லியாச்சு. தேனு கீனு அது இது எல்லாம் வாங்கி போட்டாச்சு பாரு. படம் வந்துருச்சு பாருங்க. இப்போ கிடையாச்சா? ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டாப்புல. வேற ஒண்ணும் இல்லைங்க, சளியும் இருக்குது, கொழுப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு, கொழுப்பு. அப்புறம் தொண்டை கெட்டு போச்சு. இந்த தொண்டை இந்த இடத்துல ஆமாங்க தைராய்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, நாளமில்லா சுரப்பி கெட்டு போச்சு. நாளமில்லா சுரப்பி கெட்ட உடனே எல்லா அவயங்களும் கெட்டு போச்சு. சரிங்க சரி, நாளமில்லா சுவை ஏன் கெடுதுன்னா நீ திங்கிற பாருங்க, அதுதான். அவர் 7க்கு போயிடுச்சு. அவருது 7க்கு போனவே, 7க்கு போனங்க தூக்கம் போயிடுச்சு. என்னது, இந்த தொண்டை கெட்டு போனோன்னே இந்த நாளமில்லா 7க்கு தூக்கம் போனோன்னு என்னாச்சுன்னா, அந்த உள்ள இருக்க மனோன்மணியில் இருக்கிற சுரப்பி சுரக்கிறது இல்லை, அது போதை. இந்த தின்னுட்டு போதை. இப்ப சாரம் குடிச்சிட்டு தூங்குறான், இட்லி தின்னுட்டு தூங்குறான், சோத்தை தூங்குறான் பாரு. அதே மாதிரி அந்த மூளையில தூக்கத்துக்கான இது ஒரு இந்த போதை, அது அந்த விஷம் சுரக்குது. அப்புறம் சாராயம் திங்கிற, சோறு திங்கிற எல்லாம் விஷம் சுரக்குது. ஆனால் இதுல பாத்தீங்கன்னா, இந்த இதுல சுரக்கிற இது நன்மை தரக்கூடிய தூக்கம். என்னது, நன்மை தரக்கூடியது. அது அந்த ஜூஸ், அந்த நீர், அது கண்ணுல அது 3ஆம் கண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா? அது 3ஆம் கண்ணு 7ஆம் கண்ணு அவன் கற்பனை அடிக்கிறான். அது இருந்துட்டு போட்டு, அப்படியே இருந்துட்டு போட்டு. அது மனோன்மணி, அது 7, அது பேர் 7வது நிலைன்னு பேரு. அந்த சுரப்பு சுரக்க மாட்டேங்குது. சரிங்க, 7 சக்கராசுங்கிறாங்களே, அதே இதைத்தான் 7 சக்கராசுங்கிறதுங்க. ஆமா, அந்த சுரக்காதுனா அது சுரக்கிறது இல்லை, அது தனி, யாரோடையும் சேராது. என்னது, எந்த பன்னிக்குட்டியோடும் சேராது, எவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த கொம்பான கடவுளே நின்னாலும் அவன் கஞ்சி குடிச்சுதான் அந்த இனியன்ட்டு கஞ்சி குடிக்கும். இனியன்ட்டு செருப்படி வாங்கணும் கடவுளே. ஆனால் செருப்படி வாங்கடே, கடவுள் யாரு நமக்கு தெரியாத, பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறவன் அவன் கடவுள் அப்படின்னு இயற்கை சொல்லுது. அப்படின்னு இயற்கையே சொல்லுது. இவன் எழுதி வச்சிருக்கிறதுலாம் கடவுள் கிடையாது. இவன் எழுதி வச்சிருக்க மாதிரி இந்த ராமாயணத்துல புராணத்திலையும் சித்தர்கள் சொல்றதுதான் உண்மை. யாரு? சித்தர்கள் சொல்றதுதான் உண்மை. ஏன்னா அவன் தனித்தைங்கிறவன். இந்த மாதிரி இன்னைக்கு காலையில அவங்க வந்துட்டு போயிருக்காங்க இல்லையா? காலையில மேட்டூர் அங்க வந்தாங்க, பார்த்தாச்சு. பிள்ளைய சமையல் கட்டு பார்த்தாங்க, போய் பாருங்க. நானு ஊறுகாய் இருக்கு தின்னுட்டு போகணும், ஊறுகாயும் வெங்காயம் இருக்கு தின்னுட்டு போங்கன்ட்டேன் நானு. நல்லா எடுத்தீங்கன்னா கீழே எரிச்சு பிடிச்சிக்க. வெங்காயம் அது வெங்காயம் எப்படி தூக்கணும் தெரியணும். அந்த வந்தவர் ஆசை அவருக்கு தெரியும். வந்தவருக்கு சமையல் கட்டு இனி எனக்கு இருக்கான், போய் பாருங்கன்னு நான். அவன் இருந்தாலும் வர டீ வச்சு கொடுத்து, லெமன் டீ போட்டு கொடுத்து, இருந்தாலும் ஒரு ஆசை, சோறு கீரை அடிக்க. நான் சொன்னேன், அப்படியே திருப்பி கேட்டேன், சரி அப்படியே இட்லி இருந்தா உனக்கு என்னன்னு கேட்டேன். இட்லியோ சட்னி உனக்கு என்னன்னு கேட்டேன். அங்க இட்லி இருக்குது, அல்ல சாம்பார் இருக்குது, சட்னி இருக்குது, குஸ்கா இருக்குது, கோழி இருக்கு, அப்படி இருந்தா உனக்கு என்னன்னு கேட்டேன். இருந்தாலும் போதனை எங்களுக்கு தானே, உங்களுக்கு இல்லையா? கடைபிடிக்கிறது இல்லையான்னு ஒரு நப்பாசை தானுங்க இயல்பா யாருக்கும். நான் கேக்குறேன் அப்படி இருந்தா உனக்கு என்ன வேகுதுன்னு கேட்டே. ஆரோக்கியம் உனக்கு நல்லா ஆகுதே இல்லையான்னு பாரு, நான் என்ன வேணாலும் திம்ப, உனக்கு என்ன பண்ணு. ஐயா, இந்த சித்தர்கள் எப்படி வேணாலும் உள்டா அடிப்பாங்க. என்னது, இனியன்ட்டு நீங்க பேசுனீங்கன்னா மாத்தி மாத்தி அடிப்ப. உங்களுக்கு மண்டையில ஏறு, உனக்கு நோய் நல்லா ஆகுதே இல்லையா, அதோட நிறுத்து.
ஆனா பிரச்சனை எனக்கு தான். எதை சாப்பிட்டாலும் அப்போ உங்களுக்கு என்ன நீங்க சாப்பிட்றீங்க அதே பிரச்சனை தான் எனக்கு வரும். அதனால என்ற மட்டும் தெய்வ உடல்னு கேட்கறேன். நானும் அசுத்த உடல் தான். நானும் அசுத்த உடல் தானுங்க. எல்லாம் வெளிப்படையா பேசிடணும். எப்படி வெளிப்படையா இருக்கணுங்க எல்லாமே. எல்லாம் வெளிப்படை, பொய்யே பேசக்கூடாது. இனியன் பொய் பேசி நான் என்ன பண்ண போறேன்? நான் 10,000 1,00,000 நான் பிறக்கும் போது என் தலையில 1,00,000 ஆண்டு எழுதியிருக்காங்களா யாராவது? எப்ப சாவேன்னு தெரியாது. எப்ப நாம எப்படி தாவேன், எப்படி சாவேன், எங்க போவேன், எவன் அடிப்பான், எவன் வண்டி ஏத்துவோம், எவன் வாகனம் ஏத்துவோம், எப்ப நடுநடுக்கு வரும், எப்ப பூகம் வரும், எப்ப உயரந்து கீழே விழுக்கு, எப்ப காலை விப்புன்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. உயரந்து கீழே நின்று இருக்குது, மரத்துல வந்து விழுந்திருக்கு. இவன் பாட்டு மரத்தை தொடும், டிமேரு மரத்தோட சேர்ந்து இவனும் போய் சேர்ந்துருவான். நடக்குது. அப்புறம் என்ன ஆள் மாற? ஆமா. அதனால இந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, உணவு என்பது கூடாதுன்னு சொல்றது வேற, உடம்பு என்பது உடம்பு இந்த உணவு என்பது கூடாது என்பது வேற, உணவு என்பது உடலுக்கு ஆகாதுங்கிறத உண்மை. தேவையும் இல்ல, ஆகாதுங்க. உணவு என்பது உணவுக்கான விளக்கம் வந்து உலகத்துல தமிழ்லையாவது உணவு என்ற சொல்லுக்கு விளக்கம் இருக்கிறது. உலகத்துல ஃபுட்டுங்கிற சொல்லுக்கு விளக்கமே கிடையாது. அதாவது அந்த சாப்பிட்டாச்சா? வணக்கம் சார். வணக்கம். சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். இன்னும் சாப்பிடல, ரெடி ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து 6 மணிக்கே சாப்பிட்றணும். நாளைக்கு வந்து எத்தனை மணிக்கு சாப்பிட்றணும்? 6 மணிக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் காலையில. நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதோட முடிச்சுக்கணும். ஃபுல்லா சாப்பிட்டுக்கணும். இதே மாதிரி வயிறு நிறைய ஃபுல்லா சாப்பிட்டுக்கணும். புரியுதா? வந்துட்டாருங்க. இவர் 3 நாள் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாகணும். எத்தனை நாள்? உங்களுக்கு எத்தனை நாள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு? உங்களுக்கு எத்தனை நாள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு முன்னேற்றம்? எனக்கு வந்து 3வது நாளே வந்துச்சுங்களா? ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் 3வது நாள் நல்லா தெரியும். அப்புறம் 5 நாள் 7 நாள் இப்படி போக போக நல்லாவே வெளிப்படையா தெரியும். சின்னதா நம்மளுக்கே நல்லா தெரிய ஆரம்பிச்சு. வலி குறையும், பல பிரச்சனைகள் சரியாயிட்டே வரும். ஆனா உன்னிப்பா கவனிச்சுட்டு வாங்க, எழுதிட்டு வாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை பூரா எழுதி விடாம, அப்ப நீங்க 5வது நாள் பாத்தீங்கன்னா அதுல பாதி குறைஞ்சாயிரும். குறைஞ்சிடும். ஆனா எழுதணும், இன்னைக்கு எழுதிருங்க என்னன்னு இருக்குதுன்னு சேர எழுதிருங்க. அப்பதானே 5 நாள் கழிச்சு நம்மளே எடுத்து பார்க்க முடியும். அதுக்கிட்ட அதனால பாருங்க எவ்வளவு பேர் தெளிவா சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இவங்கெல்லாம் வந்து நீங்களாவது 2 நாள்ல பார்த்து 3 நாள்ல பார்த்து நீங்க எவ்வளவு வறுமையில் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு சாதாரண பெட்ரோல் பங்க் ஊழியர் என்ன பண்ண கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காருன்னு கேட்கிறேன். ஆனா இதுக்கு விலை மதிப்பு கிடையாது. அதனால நான் கொடுக்கறது இல்லை யாருக்குமே. விலை மதிப்பு கிடையாது. இது வரைக்கும் இந்த மாசத்துல மட்டும் ஒரு 15-20 பேர் வந்துட்டு ஒரே ஓட்ட ஓடிட்டாங்க. அப்ப அவனுக்கு உயிர் மேல ஆசை இல்லை. சொல்றது கடைபிடிக்கும், உயிர் மேல ஆசை இல்லைங்க. உயிர் மேல ஆசை போய் சேரு. என்ன நினைக்கிறான்னா, வந்தா ஒரு 1000 ரூபாய்க்கு மாத்திரை கொடுப்பான், போட வெண்ணேன்னு துரத்தி விட்டுறது. இவர் நெய்வேலியில இருக்காரு. என்ன மீறி பேன ஒரு பேர் ஒரு 20 ரூபா கிடைக்கும், அவ்வளவுதான். கான்ட்ராக்ட் அவ்வளவுதானே உங்களுக்கு சம்பளம்? வேலைக்கு போனாதான் கான்ட்ராக்ட். அதுவும் கிடையாது, கான்ட்ராக்ட் தானே. லீவு போட்டுட்டீங்களா? வீட்ல இருந்து தானே செய்யணும் இதையே. ஆமா, வீட்ல இருந்தா செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு ஆகாரம், முடிஞ்ச அளவுக்கு காற்றோட்டத்துல இருந்து பழகுங்க. இந்த 48 நாள் 50 நாள் காற்றோட்டத்துல இருந்து பழகுங்க. அதாவது நீங்க சாப்பிடுகின்ற காற்றும், நீங்க நீங்க சாப்பிடுகின்ற நீரும், அருந்துகின்ற நீரும், காற்றும் தான் உங்களை அடிப்படை உணவு என்று மண்டையில ஏற்றிக்கணும். புரியுதா? சரிங்க ஐயா. சரி. சுத்தப்படுத்துறதுக்கான உணவு 3 வேளை கொடுப்பேன், 4 வேளை கொடுப்பேன், 2 வேளை கொடுப்பேன், மாத்தி கொடுத்துக்கிட்டே வருவேன். அதெல்லாம் ஒண்ணுக்குள்ளே போயாகணும். அத வெளிக்கு போகுதே இல்லையா, ஒண்ணுக்குள்ள சர்ன்னு கரைச்சாகணும். ஆனா நீங்க சொல்லுவீங்க ஐயா, கிணத்து தண்ணி கொஞ்சம் சரி வராதுன்னு சொல்லுவீங்க. நான் 2-3 நாள் 4-5 நாளாட்ட அதைத்தான் குடிச்சிட்டு இருந்தேனுங்க. அப்புறம் இந்த கேன் தண்ணி வாங்கிட்டு சொன்னீங்க. அப்புறம் சரி வாங்கலான்ட்டு இருந்தனுங்க. அப்புறம் மழை தண்ணி ஒரு 35 லிட்டர் கேன்ல புடிச்சு வச்சிருந்தனுங்க ஐயா. அது 1 வருஷம் ஆச்சுங்க, அப்படியே இருந்தது. அப்புறம் அதை குடிக்கதே தெரியுதுங்க, அதனுடைய நன்மையா எனக்கு தெரியுதுங்க. பசியும் தாங்குதுங்க. நீங்க சொல்லும் போதும் கூட என்னடா இப்படி சொல்றாங்கன்னு நினைச்சனுங்க. அத குடிச்சிட்டு இப்ப கிணத்தண்ணி குடிக்க முடியலைங்க, போர் தண்ணிங்க. நல்ல சுவை, மழை நீர் நல்ல சுவைங்க. பசியை உடனே கண்ட்ரோல் பண்ணிடுது, யாருக்கும் தெரியறது இல்ல.
அப்போ சொன்னீங்க படிச்சு படிச்சு நான் தான் யோசிக்காம இருந்தா அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அப்ப மழை நீர் வந்து டக்குன்னு புடிச்சு 2 3 குடத்தை புடி ரெடியில வச்சிருக்கணுங்க. ட்ரம் பெரிய ட்ரம் 2 ரெடி வச்சிருக்கணும். வந்தா புடிச்சு வச்சுக்க. அது 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு அது பாட்டு கிடக்கு. 1 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. அப்படியே இருக்குதுங்க. பரிசுத்தமா இருக்குதுங்க. நீ இருட்டுல வச்சிருங்க. இருட்டுல வச்சு மூடிட்டீங்கன்னா 100 வருஷம் ஆனாலும் கெடாது. தண்ணி எதுக்கும் கிடக்கு. அதுதான் உலகத்தின் முதல் அமிழ்தமே அதுதாங்க. உலகத்தின் முதல் அமிழ்தம். ஆனா என்ன அமிழ்தம் நியூட்ரல் பண்ணிடுறேன். நடுநிலை வச்சுக்க. நல்லதும் பண்ணாது தீமையும் பண்ணாது. என்னது நன்மையும் பண்ணாது தீமை. பார்த்தா நன்மை மாதிரி இருக்கும் தீமை மாறு. நன்மை மாதிரி இருக்கு தீமை போல் தெரியும். தீமை மாதிரி இருக்கு நன்மை. பயங்கரமான இயற்கையோட கண்டுபிடிப்பு. பயங்கரமான கண்டுபிடிப்பு. அதுதான் எரிபொருளா வரப்போகுது பாருங்க. அதுதான் எரிபொருளா வர. ஒரு காலத்துல ஹைட்ரஜன் எரிபொருள் இப்ப பேர் கண்ட்ரோல் பண்ணிட்டான் பாருங்களேன். அருமையா கண்ட்ரோல் பண்ணிட்டான். அனைத்து தேவைக்கும் பூர்த்தி பண்ணுதுங்க. அந்த தண்ணீர் மட்டும் எல்லா சக்தியாவும் பயன்படுதுங்க. நாளைக்கு பாருங்க வண்டியெல்லாம் ஓட்டி காட்டி பசங்க எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் தப்பு. இவன் தான் பண்றது கரெக்ட். அடுத்து நான் பண்றேன் பாருங்க. நான் இதை விட அட்வான்ஸ் நான் பண்ணுவேன். நான் பண்ண போறேன். சரிங்களா? சரி சரி. இப்ப நாம எதுல தொடங்கி இருக்கோம் பாருங்க. எது நாம 20ஆம் பாடத்தை படிச்சோமா? நீ என்ன? ஆமாங்க ஐயா. 21க்கு போயிடலாங்களா? 21க்கு போயிடலாம். பாருங்க இப்ப கவனிங்க. 2 நாள்ல புத்தகம் வந்துடும். புத்தகத்தை வந்து கம்ப்ளீட்டா கரைச்சி கொடுத்துடணும். புரியுதா? சரிங்க. எப்பயுமே ஒரு சேர் போட்டு உட்காந்துங்க. புரியுதா? எப்பயுமே ஒரு சேர் போட்டு ஆடாம உட்காந்துக்கணும். ஒரு 20 நிமிஷம் தான் பேசுவேன். ஒரு நாளைக்கு 7 வகுப்பு நடக்கும். இன்டர்நெட் சரியில்லை. நாளைக்கு நான் தனிப்பட்ட முறையில் நான் போடலான்னு இருக்கேன். இப்ப சும்மா கடன் வாங்கியிருக்கேன்ப்பா. போடணும். வணக்கம் சங்கர். சங்கர் காது கேக்குதா? ஐயா வணக்கங்க ஐயா. வேற ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்க. நீங்க பாருங்க ஐயா. அவருதான் நெய்வேலிக்காரதாங்க. கரெக்டா சொல்லுங்க. நெய்வேலிக்காரர் தான் வந்துட்டாரு பாருங்க. பணம் கட்டிட்டாரு. 6 லட்சம் கட்டி வந்துட்டாரு. வாழ்த்துக்களுங்க ஐயா. 30 நாள் நோய் எல்லாமே நல்லாயிரும். 3 நாள்லயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருங்க. ஐயா சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. 3 நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். 1 மாசத்துல உங்களுக்கு நோயே பாதி குணமடைஞ்சிரும். அப்படி போட அருவாங்க. கரெக்டா இருக்கும். ஆமாங்க ஐயா. அந்த தேவி அக்கா வந்து இன்னைக்கு 14 நாள் தாங்க ஆகுது. அவங்களுக்கு கால் வலின்னு வந்தாங்க. இன்னைக்கு கால் வலி சுத்தமா இல்லைன்ட்டாங்க. 14 நாள் தான் ஆகுங்க. 16 கரெக்ட் 16 நாள் ஆச்சு. பல பிரச்சனை சரியாயிடுது. உங்களுக்கும் அதே மாதிரி தான். 15 நாள் முன்னேற்றம். 1 மாசத்துல பாதிக்கு மேல கிளியர் ஆயிரும். அப்புறம் என்ன வேணும் நம்மளுக்கு? ஆமாங்க. அதாவது 2வது நீங்க ஒரு டாக்டர் ஆயிரலாம். உங்க ஃபேமிலில என்ன நோய் வந்தாலும் நீங்க குணப்படுத்திக்கலாம். உங்க சொந்தக்காரங்களுக்கு என்ன நோய் வந்தாலும் குணப்படுத்திக்கலாம். சரிங்க. ஆனா நீங்க டாக்டர் ஆகணும்னா குறைஞ்சது 1 வருஷமாவது ஐயா சொல்றபடி கேட்டு ஃபாலோ பண்ணணும். சும்மா நம்ம 1 மாசம் வந்தோம் போயிட்டோம். நாம அப்புறம் ஒருத்தருக்கு வைத்தியரானோம்னா அப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் பழி நம்ம மேல வந்துடும். அதெல்லாம் முதல்ல நீங்க குணப்படுத்திக்கங்க. அப்புறம் தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லணும். சொல்லவே கூடாது. தப்பா போயிரு. ரொம்ப அது ஒரு அனுபவம் தான். புரியுதுங்களா? அனுபவம் சாதாரண விஷயம் இல்ல. ஒரு வெங்கடேசன் வந்து 8 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காருங்க. ஒரு நாள் இல்ல 8 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு. நான் இது முடிப்பதற்கு 7 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி தான் எழுதியிருக்கேன். 7 ஆண்டுகள் விட்டு ஏன்னா யாருக்குமே தெரியாது வள்ளுவர் யாரு பார்த்திருக்காங்க. ஆமா. அப்புறம் டாக்டர் அர்னால்ட் ஜெர்மனிக்காரர் யார் பார்த்தாங்க. நமக்கு அடிப்படை ஜெர்மனி தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. ராஜீவ் காந்தி நமக்கு அடிப்படை ஜெர்மனி தான். அடிப்படை ஜெர்மனிக்காரன் தான் அடிப்படையே. இங்க தமிழ்நாட்டுக்காரர் எங்க எவன் எழுதி வச்சிருக்கிறான்? எவனும் எழுதல. வள்ளுவர் மட்டும்தான் ஏன் எழுதினாருக்கு வெங்கடேசன் காரணம் சொல்றாரு பாருங்க. அற்புதமா சொல்லியிருப்பாரு. அதாவது ஏன் வள்ளுவர் வந்து 7 சொற்களை சொன்னாருங்கிற காரணம் நம்ம கண்டுபிடிச்சிருக்காரு. ஏடும் எழுத்தாணையும் இருந்த அந்த காலத்தில் கல்வி செல்வம் அதிகமான பொருள் செல்வம் ஆகின்ற காரணத்தினால், அதாவது புத்தகம் எடுத்தவருக்கு இல்ல நிறைய பொருள் செலவாகும் என்ற காரணத்தினால் திருவள்ளுவர் நறுக்கென்று சுருக்கமாக கவிதை நடை எழுதினார்னு எழுதியிருக்காங்க. எவ்வளவு ஒரு அந்த காலத்துல ஏடு எழுதுறதுன்னா சாதாரண விஷயம் இல்ல. பெரிய பணக்காரன் தான். பெரிய பணக்காரன் போய் பிச்சை கேட்கணும். எனக்கு வந்து ஒரு 1000 ஏடு கொடுங்க, 10 பனைமரம் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். ஒரு புலவர் போய் ஒரு பணக்காரன் இறங்கி கேட்கணும். பிச்சை எடுக்கவே மாட்டாங்க. புரியுதுங்களா? எந்த புலவரும் போய் யார்கிட்ட பிச்சை எடுக்க மாட்டாங்க. ஜமீன்தார்ட்ட போக மாட்டாங்க. இவனுடைய திறமையை பார்த்து அவனே
கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்பான், எனக்கு பனைமரம் வேணும்னு கேட்பான். உடனே பனைமரத்தை வெட்டி அதுக்கு பதப்படுத்தி ஒரு ஓலை தயாரிக்கணும், 6 மாசம் ஆகும். இன்னைக்கு இப்படின்னா ஜெராக்ஸ், இப்படின்னா வந்தாச்சு, பணமே அச்சடிச்சு கொடுத்துட்றான் ஒரு வினாடியில. ஆனால் அதனாலதான் இந்த ஏடும் எடுத்தானையும் இருந்த காலத்தில் கல்வி செவிச்செல்வம், அதாவது செவிச்செல்வம் காதில் முடையாக இருந்த காரணத்தினாலும் ஏடும் எடுத்தானையும் செய்வதற்கு அதிக பொருள் இருக்கிற காரணத்தினால் சுருங்க சொல்ல வேண்டும் என்பதற்காக வள்ளுவர் சுருங்க சொல்லி புரிய வைத்தாருங்கிறத வெங்கடேசன் வாதம். ஆனால் அந்த சுருங்க சொன்னதை வெங்கடேசன் என்ன பண்றாரு, விரிவா 220 பக்கமா மாத்துறாரு. விரிவா அந்த 220 பக்கத்துக்கு பல நூல்களை மேற்கோள் காட்டுறாரு. அது இவங்க சொல்ற மாதிரியே டார்வின் சொல்லணும், டார்வின் சொல்ற மாதிரியே அர்னால்ட் எக்ரட் சொல்லணும், அர்னால்ட் சொல்ற மாதிரியே விவேகானந்தர் சொல்லணும், விவேகானந்தர் சொல்ற மாதிரி இப்படி எல்லாரும், அப்புறம் திருமூலர் சொல்லணும், அப்புறம் அருணகிரிநாதர் சொல்லணும், இப்ப வள்ளலார் சொல்லணும், இப்படி எல்லாத்தையும் போட்டு ஒரே நோக்குல வர்ற மாதிரி கொண்டு வருவார். அப்படியே அங்கங்க எங்கெங்க பேசணும் பேசி நிரூபிக்கிறார். இதுதான் அவருடைய கண்டுபிடிப்பு. சரிங்களா? குடும்ப கட்டுப்பாடு பற்றி சில சிந்தனைகள். இது பயங்கரமான ஒரு கற்பனை. இந்த கற்பனை தான் எதிர்காலத்துல விண்வெளியில வரப்போகுது. 100 வயது வாழக்கூடிய சாம்பிள் பாப்புலேஷன் 100 பேர் எடுத்துக்கொண்டு அதில் 20 வயதுக்கு உட்பட்டவர்களை மாணவர்கள் என்று வைத்துக் கொள்வோம். 100 வயது வாழக்கூடிய சாம்பிள் எடுக்கிறதாமா. முதல்ல 100 வயது வாழ்றக்கான சாம்பிள் எடுக்கணும்னா அப்புறம் எப்படி இருக்கணும்னு பாருங்க. அவன் இந்த நோய் நாடி பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறவன் தான் செலக்ட் பண்ணணும். 100 வயது வாழக்கூடிய, அப்ப ஏற்கனவே குருகுலத்துல படிச்சு அவங்களத்தான் செலக்ட் பண்ணணும். அப்ப 20 வயது, 40 வயது, அப்புறம் 60, 80, 100 பிரிக்கிறார். சரி, 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் மாணவர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒவ்வொன்றிலும் 10 பேர் கொண்ட 10 குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பத்திலும் 20 வயது இடைவெளி கொண்ட 5 முறைகள், 5 தலைமுறைகள், 20, 40, 60, 80 அற்புதமான கற்பனை என்று கற்பனை செய்து கொள்ளுவோம். அந்த மாதிரி ஜனத்தொகையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் 20 வயதிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்ட வாரிசை பெற்று தரும் வயதுள்ள ஒரு பெண்மணி மட்டும் இருப்பாள். அவள் மேற்படி ஃபெர்டிலிட்டி பீரியட் 20 வயது முதல் 40 வயதிற்குள் 2 பிள்ளைகள் மட்டுமே பெற்றுக் கொள்வாள். ஒரு பெண்ணை நினைச்சா 10 குழந்தை கூட பெற்றுக்கலாம். ஆனால் அவளுக்கு இந்த சேமிக்கணும், ஆரோக்கியத்தை சேமிக்கிறதுக்காக 2 குழந்தையோட நிறுத்திக்கிறோம். மிச்சா அந்த 10-15 குழந்தைகளுடைய அந்த ஆற்றலை பெண்களுக்கு சேமிச்சு வச்சிடறோம். அப்ப ஒரு 2 குழந்தை மெட்டது பூரா எத்தனை குழந்தை 10க்கு முடியும். ஆனா ஆற்றலை சேமிக்கிறதுக்காக 2ஓட நிறுத்திக்கிறோம். அற்புதமான கற்பனை. ஒரு பெண்ணின் 100 வயது ஆயுளில் குழந்தை பெறக்கூடிய வருடங்கள் 20, அதிலும் 2 வருடங்கள் தான். அந்த 20லிருந்து 40 தான் முழு தகுதி உடைய பெண்ணு. 20லிருந்து 40க்குள்ளதான். 20, 30, 35 தாண்டிட்டாவே முடிஞ்சு போச்சு. 20, 40க்குள்ளதான் அந்த தகுதி, முழு தகுதி. அதுக்கப்புறம் தகுதி கிடையாது சாதாரண வாழ்க்கையில. ஆனால் யோக வாழ்க்கைக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, யோக வாழ்க்கைக்கு வந்துட்டுன்னு எப்ப வேணா குழந்தை பெற்றுக்கலாம். அவங்க சக்தி அங்கிருந்து எடுத்துக்கிறாங்க. சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும்தான் கீரை வேணும். கீரை மட்டும் சுத்தப்படுத்துறதுக்கு இருந்தா போதும். சுத்தப்படுத்தினா அதுவே பால் சுரக்க ஆரம்பிக்கும். மின்சாரம் உற்பத்தி ஆனாவே உடம்புல பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். இந்த குழந்தை உண்டானாவே எல்லாம் ரெடி ஆயிருங்க. எல்லாமே இயற்கை பண்ணும், தைரியமே செய்யலாம். எல்லாமே நமக்கு தேவையான சக்தியை, ஆற்றலை எப்படி ஒண்ணு இல்ல. தேங்காயில அவ்வளவு பால் இருக்குதுங்கிற, வேப்பங்காய் கிள்ளுனா பால் வருதுங்கிற, பப்பாளிக்காய் கிள்ளுனா பால் வருதுங்கிற, எல்லாமே புரோட்டீன். என்னது? எல்லாமே புரோட்டீன். புரோட்டீன் எங்க இருந்து வருது? சோத்துல வர்றது, சாத்துல ஒரு இளவுனே வர. சோத்தை தின்னு புரோட்டீனா போயிடுச்சு. சோறு இட்லி 3 வேளை தின்னு தொண்டையும் கட்டு போய் 4 மலை சிறப்பே ராஜீவ்காந்திக்கு அவுட். பார்த்தேன், 8 இருக்கு, 7 இருக்குது. பஸ் செல்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. அழுகி போற பஸ் செல்ஸ் அது ஒண்ணுதான் இருக்கணும், 6-7 இருக்கு. அப்ப கொலஸ்ட்ரால் பாத்தீங்கன்னா ட்ரைக்ளிசரின், லிபிட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. லோ டென்சிட்டி, ஹை டென்சிட்டி, HDL, LDLன்னு சொல்லுவாங்க. தாறுமாறா இருக்கு, அதுல குறைஞ்சு வரணும். மொத்தத்துல தைராய்டுல 4 மலை சிறப்பே அவுட்டுங்கிறான். பார்த்தேன் நான் தைராய்டு செக் பண்ணியிருக்காரு. அவர் சென்னையில் இருக்காரு. அவர் நிச்சயமா போய் நம்ம முதல்வர் திட்டத்துல போய் வெறும் 1000 ரூபாய் திட்டத்துல எல்லாமே செக் பண்ணிக்கலாம். முதல்வர் திட்டத்துல போய் செக் பண்ணிக்கலாம். புரியுதா? அடுத்த மாசத்துல, 1 மாசத்துல இப்ப பழைய ரிப்போர்ட் அனுப்பிச்சு வச்சிருக்காரு பாருங்க. 10 நாளைக்கு முன்னாடி எடுத்தது அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதுவே போதும். அடுத்த 30 நாள் செக் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே மாறி இருக்கும்.
இந்த தைராய்டு வந்து சரி 5 அந்த தைராய்டு வந்து இப்ப 7க்கு இருக்குது. அது 2 வந்து கடகடன்னு இதே பிரச்சனை தான் யாருக்கு இருந்தது? இவர் சண்முகத்துக்கு இருந்தது. ஆ- யாருக்கு? பெங்களூர் ஆனா சண்முகத்துக்கு அவங்க இருந்தது. எதுவுமே ஐயா அவங்க எதுவுமே சொல்லலையா, அது கொலஸ்ட்ரால் மட்டும் தான் சொன்னாங்க. ஆ, அந்த தைராய்டு பத்தில அவங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. அவங்க கிடக்கிற எனக்கு அதை பேருக்கு பத்தி தெரியல. அந்த தைராய்டு வந்து 4.9 5 இருக்கணும், அவங்களுக்கு 7 இருக்குது. அதுவே தெரிஞ்சு போச்சு 4ஆம் லட்சரப்பி அவுட்டுன்னு. 4ஆம் லட்சரப்பி அவுட் ஆனாலும் தூக்கம் போயிடும். என்னது? தூக்கம் போயிடும். தூக்கம் வந்து ம். உள்ள இருக்கிற பீனியலுக்குள்ள என்ன பண்ணாலும் பீனியல் சுரக்கிறதுக்கு மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது. பீனியல் தானா தூக்கம். அது வந்து ஒரு போதை, அது நல்ல போதை கொடுக்கும். அந்த தானா அது தூக்கம் படுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துல தூக்கம் வரணும்னா அப்ப அது சுரக்கணும். நீங்க தூக்கம் வரணும்னு தூங்குனீங்கன்னாவே அதை உடனே நீங்க போட்டீங்க, அதுவே சுரந்து உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்கணும். நீ என்ன பண்ணாலும் தூக்கம் வராது. ஏன்னா இங்க எல்லாமே கெட்டு போச்சு. 4ஆம் லட்சரப்பி அவுட். அந்த நரம்பு எதனால ஐயா துடிக்குது? இதுதான் 4ஆம் லட்சரப்பி எல்லாம் கெட்டு போச்சு. எல்லாமே கெட்டு போச்சு. அது மொத்த 12 சிஸ்டம் அவுட் இப்போ. ம். ஆனா அதெல்லாம் இதுல காட்டாது. இதுல காட்டாது. நரம்பு துடிக்குதுன்னு காட்டாது. நீ தான் சொல்ற வாயில நரம்பு துடிக்குதுன்னு. நரம்பு துடிக்க அதுல காட்டாது. என்னது? நரம்பு துடிக்குதுன்னு சொல்ல காட்டாது. நீங்க தானே சொல்றீங்க. நரம்பு துடிக்குது எங்கேயாவது காட்டியிருக்கான்னு? அதெல்லாம் கிடையாது. என்ன சொன்னாங்க அவங்க? நீங்க சித்த மருத்துவத்துக்கு போய் பார்த்திருக்காங்க. சித்த மருத்துவம் லேப் டெஸ்ட் பண்ணிடுறான், அது கரெக்ட் தான். ஆனா மருந்து லேகின் தானே கொடுத்துருப்பான், சூரனா? ஆமாங்க, கேப்சூல்ல தான் கொடுத்தாங்க. என்ன கேப்சூல்? ஒண்ணும் நடக்காது. என்ன பிரச்சனையும் சொல்லிட்டான். லேக்டஸா? அதான் ஹீமோகுளோபின். அதான். ஹீமோகுளோபின் பார்த்தேன். ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கு? கண்ணுக்கு கிடைக்கவே இல்லையே. ஹீமோகுளோபின் எவ்வளவுன்னு பார்க்கவே இல்லையே. ஹீமோடாலஜில பாருங்க. 2வது போட்டோ தெளிவில்லை. ஹீமோ போட்டோ அப்படிங்க ஐயா, இன்னொரு வாட்டி திருப்பி எடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. போதும் போது. அந்த ஹீமோகுளோபின் மட்டும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 12 8 9 எவ்வளவு இருக்கு? குறைஞ்சிருக்கா எவ்வளவு? ஹீமோடாலஜி தேடி தேடி பார்த்தா ஹெச்பி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஹெச்பி சரிங்க. இப்ப பார்த்தாவே தெரியுமே. ஹெச்பி அந்த பேப்பர் எங்க ரிசல்ட் சரி பேப்பர். ஒரு அவசரம் இல்லாத ஒன்னும் பெருசா இல்ல. அதெல்லாம் பார்த்துட்டேன். ஒன்னும் பார்க்கலாம் பார்த்தாச்சு. அது போதும். நீங்க பார்த்து அனுப்புங்க. இல்லைன்னா ஒரு வட்டம் போட்டு அனுப்புங்க. நான் தேடி என் கண்ணுக்கு சீக்கல பார்த்தா ஓரளவுக்கு பார்த்துட்டேன். சரிங்க. ஆமா, அது மொத்தத்துல என்ன பார்த்தா என்னங்க, சரிங்க அதுக்கு ஓரமா வைங்க. போதும். அது பெரிய நோயெல்லாம் ஒண்ணு இல்லை. கழுவுனா சரியா போச்சு. என்னது? அப்படித்தானே? கழுவுனா சரியா போயிடும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஆனா பயப்படுத்திக்கிட்டோம். ஒண்ணுங்க, ஐயாவை பார்க்க போகும்போது எங்களுக்கு பக்கம் தானுங்க. 1.25 மணி நேரத்துல போயிருவோம். அப்புறம் பார்க்க போகும்போது 2 பிளேட் நல்லா ஃபுல் கட்டு. நாளையில இருந்து பயிற்சி போட்டாங்கன்னா சாப்பிட முடியாதுன்னு சொல்லி காளான் பிரியாணி சாப்பிட்டு தான் போனோம். அதுல இருந்து ம், சாப்பாடு பெருசா கிடையாதுங்க. 2 ம், நாள் என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். அத ம். கடைபிடிக்கணும் நீங்க கட்டாயமா. சரிங்க. சரி. சாப்பாடே வேண்டாம் நம்மளுக்கு. ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே எனர்ஜி, வயிறு நிரம்புற மாதிரியே இருக்குங்க. எப்பவுமே வயிறு நிரம்புற மாதிரியே இருக்கும். எப்பவுமே வயிறு நிரம்புற மாதிரியே இருக்கும். புரியுதா? சரி, இதுக்கு வந்துடலாம். நிரம்புற மாதிரி இருக்கும். ஆமா, என்ன ம். அது இப்ப தெரியாது. இந்த போக 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 தான் வரும். அந்த நோய் குணமாகணும், சக்தி இறங்கணும். நோய் குணமாகணும், சக்தி இறங்கணும். நோய் குணமாகணும், சக்தி இறங்கணும். புரியுதா? ஏன்னா உள்ளே வந்து 3 அடைச்சிருக்குது. பழைய மெடிசின் பூரா வெளியே எடுக்கணும். பழைய மெடிசின் பூரா வெளியே எடுத்தாகணும். என்னது? ஓல்டு மெடிசன். பழைய மெடிசன். பழைய ஆமா மெடிசன். ஆமா, அந்த ஓல்டு மெடிசன் என்ன பண்ணும்னா, அது என்ன சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, பழைய மருந்து உள்ளே இருந்து பல புது புது நோய்களை உற்பத்தி பண்ணுகிறான். என்னது? ம். பழைய மருந்து உள்ளே அப்ப எல்லாரும் மருந்து கொடுக்குறான் இல்லையா? ஆமையா அது ஏற்கனவே இந்த இதுக்கு இந்த தோள்பட்டை வலிக்கு சாப்பிட்டுட்டா நிறைய மருந்து சாப்பிட்டாச்சு. அந்த எல்லா மருந்து உள்ள இருந்து வெளியே எடுத்தாகணும். அதான் சரி, சரியா? சரிங்க. சரி, அப்புறம் நான் சரிங்க. மறுபடியும் பேசுவோம். அப்புறம் போக போக பேசுவோம். நிறைய பேச வேண்டியது இருக்கு. ரைட். அதாவது அது ஒரு பெண்ணின் 100 வயது ஆயுள் குழந்தை வரக்கூடிய வருடம் 20. அதிலும் 2 வருடங்கள் மட்டுமே உபயோகப்படுத்திக் கொண்டு 2 பிள்ளைகள் மட்டுமே பெற்றுக்கொள்ளார். அதாவது அவருடைய சந்ததி விருத்தி சக்தியில் 10% மட்டுமே உபயோகப்படுகிறது. மீதி 90% சக்தி வந்து விரயமாய் விடுகிறது. இந்த மாதிரி நிலை எப்படி இருக்கும்? சென்ற 100 ஆண்டுகளில் மனித ஜனத்தொகை 2 உலக யுத்தங்களில் மீறி 4 பங்கு அதிகரித்துள்ளது. மனித ஜனத்தொகைக்கு இயற்கையான ஒரு நூற்றாண்டில் குறைந்தபட்சம் 10 மடங்கு அதிகரிக்கக்கூடிய சக்தி உண்டு. எவ்வளவு போர் நடந்தாலும் இனப்பெருக்கம் போயிட்டே இருக்கும்.
எவ்வளவு வறட்சி வந்தாலும், எவ்வளவு கொடுமை வந்தாலும், எவ்வளவு கொடுமை வந்தாலும் இனப்பெருக்கம் நடந்துட்டே இருக்கு. அப்ப இனப்பெருக்கம் நடந்துட்டே இருக்குதுனாவே சக்தி இருந்துட்டே இருக்குன்னு தானே அர்த்தம். எவ்வளவு போர் நடக்குது, எவ்வளவு பிரச்சனை நடக்குது. பாலஸ்தீனத்துல அவர் குண்டு போட்டே இருக்கான், ஆனா தினம் 10 குழந்தை பிறந்துட்டு தான் இருக்குங்கிறான். ஆகையினால ஜனத்தொகை பெருகிட்டே சக்தி இருந்துட்டு தான் இருக்கு. நாம தான் என்ன பண்ணிட்டோம், இந்த இயற்கையை புரிந்து கொள்ளாமல் நம்ம கையில காசு இருக்குது, நான் சம்பாதிக்கிறேன், நான் திங்கறதுக்கு தான் பிறந்தேன்னு தப்பு தப்பா கணக்கு போட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டோம். திங்கறதுக்கு தான் பிறந்தீங்க, அப்படியே நோய் வந்தது. இல்ல கேள்வி வருதே இல்லையா? இதெல்லாம் திருப்பி கேட்கணும். அதாவது நம்ம பழக்கத்தையே எதிர்கேள்வி கேட்கணும். நம்ம பழக்கத்தையே எதிர்கேள்வி கேட்டதை நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். சரியா? சரி. எப்பவுமே வந்து வெளிச்சம் வந்து உங்க முன்னாடி இருக்கணும், உங்க தலைக்கு பின்னாடி வெளிச்சம் இருக்கக்கூடாது. சரியா? சரிங்க. இன்னைக்கு பரவாயில்ல, நாளைக்கு உட்கார்றப்ப நான் எப்படி உட்காந்து எனக்கு முன்னாடி எனக்கு மூஞ்சிக்கு முன்னாடி வெளிச்சம் இருக்கணும். அந்த மாதிரி உட்காந்துட்டீங்கன்னா என்னோட மூஞ்சி தெரியும். சொல்லுங்க. அந்த கோஸ் சொன்னீங்களா, அது வந்து கோஸை நறுக்கி அது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பழம், அரை எம்ஜி பழம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த அரை எம்ஜி பழம் இது பண்ணி விட்டலாமா? முதல் எலுமிச்சை பழத்தை அப்புறம் போட்டுக்கலாம். முதல்ல முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண சொல்லுங்க. தக்காளி வெங்காயம் போட்டு முட்டைக்கோஸ் பொரியல் நிறைய பண்ண சொல்லுங்க. முட்டைக்கோஸ் அவியல், முட்டைக்கோஸ் தாளிச்சு அவியல் பண்ண சொல்லுங்க. இல்லையா, தாளிச்சு அவியல் பண்ணலாம். சரிங்க. எப்பவும் போல பண்றதுனால எண்ணெய் ஊத்து வணக்கு மிளகா வரமிளகா போட்டு அவங்க சொல்றது கேளுங்க. அவங்க சொல்றது என்னன்னு சொல்றாங்க கேளுங்க. ரெடி பண்ணிட்டு சாப்பிடும் போது எலுமிச்சம்பழம் சாறு விட்டு கலக்கி சாப்பிட்டுக்குங்க. சாப்பிடும் போது எலுமிச்சம்பழம் விட்டா போறோம். அந்த ரொட்டி துண்டு மேல 3 ரொட்டி துண்டை சுட்டு எடுத்துக்கங்க. 3 ரொட்டி துண்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? பேக்கரி பிரெட் அது வந்து 3 4 எடுத்துக்கங்க. 3 4 எடுத்துக்கங்க. தோசைக்கல்ல போடுங்க. தோசைக்கல்ல போட்டுக்கும் தேங்காய் ஊத்துங்க, 2 நாட்டு சக்கரை போட்டுக்குங்க. அப்படியே கும்முக்குன்னு முறுன்னு வரும். புரியுதா? அந்த 4 எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டைக்கோஸ் பொருள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேசா தண்ணி சத்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. முக்கா வேக்காடு, நல்லா முக்கா வேக்காடு இருந்தா போதும். முட்டைக்கோஸ் முக்கா வேக்காடு இருந்தா போதும். நல்லா வணக்கி உப்பு காரம்லாம் குறைச்சி போட்டுங்க. வரமிளகாவை எல்லாமே போட்டுக்குங்க. புரியுதா? போட்டு அப்படியே தூக்கி இந்த 4 ரொட்டி துண்டு மேல வச்சுக்கங்க. வச்சு அது ரொட்டி துண்டு மேல வச்சதுக்கு அப்புறம் கடைசியில எலுமிச்சம்பழத்தை அந்த பொரியல் அந்த முருங்க அந்த இந்த முட்டைக்கோசு அவியல் மேல பொரியல் மேல நீங்க மேல புளிஞ்சு விட்டீங்கன்னா சுவை அருமையா இருக்கும். சுவை அருமையா இருக்கும். நல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க. புரியுதா? முடிக்க போறேன், 5 நிமிஷத்துல பேசி முடிக்க போறேன். சரி. இப்ப பாருங்க, மனிதன் விண்வெளியில் இடம் பிடித்து வாழ காற்றில் அவசியமில்லாத என் கண்டுபிடிப்புகள் 2 இருக்கிறது. காற்றே இல்லாமல் என்னுடைய கண்டுபிடிப்பு இருக்குன்னு சொல்லி முடிச்சிருக்காரு. புதிய விசையை மின்சாரமாக மாற்றுவது மனிதன் பிற கோள்களிலும் வாழும் சமுதாயங்களை அமைக்க வல்லது. தற்சமயம் கோவையில் பொறியியல் கல்லூரி கவனத்தில் உள்ளது. இந்த இயந்திரம் இதனால் உண்டாகும் அவுட்புட்டில் 80% யூஸ்ஃபுல் டார்க்காக டைனமோவிற்கு கொடுக்கப்படுகிறது. க்ளோசர் சர்க்யூட் வாட்டர் என்ஜின். இதை பற்றி விவரம் என் புத்தகம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறையில் 77வது பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது மனிதன் விண்வெளி சமுதாய வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்து விண்வெளியில் நீண்ட பயணங்களை நடக்க வல்லதுன்னு சொல்லி முடிக்கிறார். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு என்னம்மா சாப்பிட்டீங்க? இன்னைக்கு காளான் சாப்பிட்டேங்க ஐயா. சரி சாப்பிட்டேன். சரி, ரைட், நல்லது. நிறைய சாப்பிட்டாச்சு. சரி. என்னுடைய சரியா எடுக்கலையா? உங்க பக்கம் தான் எல்லாம் சரியா அலைவரிசை எடுக்கலன்னு நினைக்கிறேன். என்னது கரெக்டா இருக்கா? நான் பேசுறது கரெக்டான்னு வருதா? என்றது ஒழுங்கா வருதான்னு கேக்குறேன். வள்ளிங்க கொஞ்சம் விட்டு லேசா சங்கர், நான் பேசுறது வருதா சங்கர்? வருதுங்க ஐயா. சமையல் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரி, பரவாயில்ல. தொடர்ந்து வருதாங்க சத்தம் வந்து தொடர்ந்து வருதா இல்ல அலைவரிசை சரியா இருக்கான்னு கேக்குறேன். ஐயா அப்பளையாதான் கொஞ்சம் விட்டு வந்ததுங்க. இப்ப தெளிவா இருக்குதுங்க. போட்டோ வீடியோ எல்லாமே. சரிங்க.
இப்ப தெளிவா வருதுங்க. அப்படியே கொஞ்சம் விட்டு விட்டு வந்துச்சு. சரி பார்ப்போம். சரி காலையில பார்க்கலாம். நாளை 4:30 மணிக்கு பார்க்கலாம், 5 மணிக்கு பார்ப்போம். நன்றி நன்றி. ஓகே.